வணக்கம் சார். வணக்கம். செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் நியர்லி ஒரு 6 to 8 months ஆயிருச்சு. மார்க்கெட் இப்போ ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறோம். ஆனா ஓவராலா மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? அப்சர்வேஷன் என்ன சார்? அப்சர்வேஷன் நீங்க 6 மாசம் பத்தி பேசுறீங்க. இதுல என்னன்னா ஆக்சுவலா போன செப்டம்பர்ல இருந்தே உங்களுக்கு எஃப்ஐஐஸ் கொஞ்சம் சில நேரத்தில் உள்ள வராங்க, வெளில போறாங்க, உள்ள போறாங்க, வெளில போறாங்க. ஸோ இந்த பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி அவங்க வித்திருக்காங்க ஸ்டாக்ஸ் இந்தியாவில். பட் டொமஸ்டிக்ஸ் டிஐஐஸ் ஒரு 3.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 6 மாசம் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கணும்னா டிஐஎஸ் என்ன வாங்கியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா எஃப்ஐஎஸ் பொதுவாக வெறுத்துருக்காங்க. அவங்க விற்கிறதுல சில ஐட்டமை டிஐஎஸ் வாங்கியிருக்காங்க, சிலதை வெறுத்துருக்காங்க. ஸோ கிளியராக அதை பார்த்தீங்கன்னா ஐடி ஒரு செக்டர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வாங்கினாலும் நார்மலாக டிஐஎஸ் வாங்கினா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் நல்லா பண்ணும். பட் இந்த 6 மாசத்துல என்ன ஆயிருக்குன்னா லார்ஜ் கேப் தான் நல்லா பண்ணியிருக்கு. அதாவது டிஐஎஸும் எஃப்ஐஎஸ் விற்க லார்ஜ் கேப்ஸ் தான் வாங்கியிருக்காங்க, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அவ்வளோ வாங்கலை. ஸோ 6 மாதம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிட் கேப் ஒரு 5%க்கும் அது கீழே தான். ஸ்மால் கேப் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸும் ஒரு மாதிரி சேஃப்டி லார்ஜ் கேப் செக்டரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ல அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க டிஐஐஸ். அதனால பாத்தீங்கன்னா ஐடி கிட்டத்தட்ட 10% நெகட்டிவ் ரிட்டர்ன். ஸோ நிஃப்டி 8% பாசிட்டிவ், ஐடி 10% நெகட்டிவ்னா ஒரு 18% அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஐடி. அதே மாதிரி ஃபார்மாவும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ரியல் எஸ்டேட் ரியாலிட்டி செக்டரும் நெகட்டிவ் கொடுத்துருக்கு, கன்சூமர் டியூரபிள் செக்டரும் நெகட்டிவ் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் டொமஸ்டிக் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஷியஸா இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ஸ்ல பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ரொம்ப அண்ட் என்பிஎஃப்சிஸும் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால அதெல்லாம் நல்லா பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வளர்ந்துருக்கு. நிஃப்டி 8% வளர்ந்துருக்கு, பிரைவேட் பேங்க் 12%. ஸோ சில செக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு, சில செக்டர்ஸ் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கு. இந்த மிக்சட் பிஹேவியர் தான் உங்களுக்கு மார்க்கெட்ல தெரியுது. மார்க்கெட்ல ஒரு மிக்சட் பிஹேவியர்ஸ் இருக்கிறதா சொல்றீங்க. இப்போ ஓவராலா மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு சார்? வேல்யூவேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஏன் இது சொல்றேன்னா 2-3 காரணம் இருக்கு. ஒன்று, நான் சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸ் விற்க டிஐஎஸ் வாங்கிட்டே இருந்திருக்காங்களா. அதான் நார்மலாக இந்த எஃப்ஐஎஸ் விற்றாங்கன்னா ரொம்ப டீப்பாக கரெக்ஷன் வரும். இப்போ ஐடி தவிர வேற எந்த செக்டர்லையும் அந்த அளவுக்கு டீப்பாக கரெக்ஷன் வரல. ஸோ ஓவராலாக ஐடியும் 10% தான் லார்ஜ் கேப் இண்டெக்ஸில். ஸோ லார்ஜ் கேப் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரீசனபிள் வேல்யூவேஷன்னா கூட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் இந்த 6 மாசத்துல அவ்வளோ நல்லா பண்ணலனாலும் இன்னமும் அவங்க வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா டிஐஐ பையிங் அந்த ப்ரைஸஸ் அந்த அளவுக்கு விழ விடலை. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு காரணம் இந்த பையிங் கன்சிஸ்டண்டாக சப்போர்ட் இருக்கிறதுனால விலையெல்லாம் இறங்கலை. ஸோ அதனால வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா மார்க்கெட் யூஸ்வலாக ஒரு ஃபார்வர்ட் பி, அதாவது அடுத்த வருஷம் எர்னிங்ஸை ஊகிச்சு தான் அதோட ப்ரைஸ் டிட்டர்மின் ஆகும். இப்போ கடந்த குவார்டர் எர்னிங்ஸ் அது மாதிரி வேற விஷயம். இந்த கைடன்ஸ்னு சொல்லுவாங்க, அடுத்த வருஷத்துக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு ஒரு கம்பெனி சொல்லும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த குவார்டர் ஆன் குவார்டர், அதாவது ப்ரீவியஸ் குவார்டருக்கு இந்த குவார்டர் கம்பேர் பண்ணால் எர்னிங்ஸ் எல்லாம் வளர்ந்தது. லார்ஜ் கேப்ஸ் ஒரு சிங்கிள் டிஜிட் வளர்ந்தது, மிட் கேப்ஸ் ஸ்ட்ராங்காக வளர்ந்தது, ஸ்மால் கேப்ஸ் அதோட பெட்டராக வளர்ந்தது. பட் எதிர்பார்வைக்கு கம்பேரிசன்ல பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க கைடன்ஸ் கொடுத்ததும் ரொம்ப ஒரு மாதிரி லோவா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டாரிஃபோட பிரச்சனை இருக்கிறதுனால எல்லா கம்பெனியுமே தன்னோட அவுட்லுக்கை ரொம்ப பாசிட்டிவா பார்க்கல. ஸோ அந்த கைடன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஃபியூச்சர் எர்னிங்ஸ் க்ரோத்தும் மார்க்கெட்டோட எஸ்டிமேட் கம்மியா இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த வேல்யூவேஷன் அதிகமாக தெரியுது. ரைட், அது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் இதில் நீங்க பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் ஏன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்கானமி ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் நிறைய பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆர்பிஐயும் ரேட் கட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னமும் அந்த கம்பெனியோட எர்னிங்ஸ்ல அது ஃபுல்லா தெரியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் இருக்கு. அதனால இப்போ ஜூலை 10ஆம் தேதியிலேருந்து இந்த குவார்டரோட எர்னிங்ஸ் வெளியே வரல, அப்போதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து மார்க்கெட்டுக்குள்ள சப்போர்ட் பண்ற விஷயம். மழை மான்சூனும் நல்ல ஃபோர்காஸ்ட் இருக்கு. இதெல்லாம் கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு தெரியறதா அப்படின்னு எவிடன்ஸ் வரணும். அப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ஓரளவுக்கு மார்க்கெட் இந்த ஒரு ஃபீலிங் என்னன்னா இன்னமும் மார்க்கெட் சீப்பா இல்லை, மலிவா இல்லை, கொஞ்சம்
எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு தான் ஓவராலா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். மார்க்கெட் இவ்வளவு நாள் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருந்தது. ஸோ ஐபிஓவும் எந்த கம்பெனியுமே ஐபிஓ வராம இருந்தாங்க. ஆனா இப்போ நிறைய கம்பெனிஸ் ஐபிஓ வர போறாங்க அப்படிங்கிற நியூஸஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ என்ன மொமெண்டம் கிடைக்குது சார் அவங்களுக்கு? மொமெண்டம் எங்கேருந்து வருதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த டிஐஐ பையிங் கன்சிஸ்டன்டா இருக்கு. ஸோ என்னன்னா, ப்ரீவியஸ் டைம் ஐபிஓ வந்தபோது மார்க்கெட் நல்லா ஓடி இருந்ததுனால நிறைய பேர் வந்து தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ப்ராஃபிட் பண்ணலான்னு ஓனர்ஸ் வந்து நிறைய வித்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வாலடைலா கரெக்ட் ஆனோடனே நேச்சுரலா அவங்க எதிர்பார்த்த விலை கிடைக்காதனால கொஞ்சம் குவைட்டா இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசமா எஃப்ஐஎஸ் கொஞ்சம் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 25,000 கோடி எஃப்ஐஎஸ் இந்த லாஸ்ட் 1.5 மந்த்ஸ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் திரும்பி வருது. பிளஸ் ஓவராலா நான் சொன்னேன் இல்லையா, ஆர்பிஐ சப்போர்ட்டு, கவர்மெண்டோட பிசிக்கல் சப்போர்ட்டு, நல்ல மான்சூன், அதனால மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த 25,000 நிஃப்டி மாதிரி தாண்டாம ரொம்ப நாள் இருந்தது இல்லையா, இப்போ அதை தாண்டிட்டு. ஸோ அதனால ஓரளவுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் வருது அப்படின்னு ஒரு ஃபியூச்சரை பத்தி ஒரு நல்ல அவுட்லுக். ஸோ அதனால இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த நேரத்தில் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் சப்போர்ட் நல்லா இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசமும் இந்த எஸ்ஐபி புக் வளர்ந்துட்டே இருக்கு. அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்னும் கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காங்க மார்க்கெட்ல, மாசம் எஸ்ஐபி புக்ல கமிட் பண்ண தயாரா இருக்காங்க. ஸோ அதனால இப்போ வந்து யாரெல்லாம் லிஸ்டிங்காக எதிர்பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இப்போ என்னன்னா, மார்க்கெட் இந்த அன்சர்டன்டி எல்லாம் ஓரளவுக்கு பின்னாடி போயிடுது. இந்த இண்டோ பாக் வார் வந்தது, இஸ்ரேல் ஈரான் வார் வந்தது. ஸோ இது எல்லாமே மார்க்கெட் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு, டாரிஃபோட அனௌன்ஸ்மெண்ட் போது ஒரு மாதிரி வாலட்டைல் இருந்தது. இதெல்லாம் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் காமிச்சிருக்கு மார்க்கெட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு விழணும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் விழலை. ஸோ அதனால ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு நிறைய ப்ரொமோட்டர்ஸ்க்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கிராஜுவலா வந்து இப்போ ஒரு எக்கானமி நல்ல இம்ப்ரூவிங் ட்ரெண்ட்ல இருக்கிற ஜிடிபி நம்பர் பார்த்துருப்பீங்க. குவார்டர்ல நல்ல 7.4% ஜிடிபி வந்தது. இந்த மாசத்தோட ஜிஎஸ்டி கலெக்ஷனும் நல்லா வந்திருக்கு. பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸும் நல்லா வந்திருக்கு. அதாவது எதிர்காலம் கொஞ்சம் நல்லா போறாப்புல ஒரு சிக்னல் வரதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபியூச்சர் க்ரோத் எக்ஸ்பேன்ஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற நிலைமை நெருங்கி வரதுனால இப்போ மார்க்கெட்ல இருந்து பணம் வந்து எடுத்தா எப்பெல்லாம் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்ட் பண்ணணுமோ அப்போ ரெடியா கையில காசு இருக்கும். பேங்க் லோன் வாங்குறது ஒரு பக்கம், பட் அவங்களுக்கு ஒரு ஈக்விட்டி கேபிட்டல்னு ஒன்று போடணும் இல்லையா எக்ஸ்பேன்ஷனுக்கு. ஸோ இப்போ பணத்தை ரேஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் நிறைய இப்போ ஐபிஓஸ் திருப்பி இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் மார்க்கெட்ல இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம பாஸ்ட்ல ஒரு சில கம்பெனிஸ் பார்த்திருக்கோம், அவங்க ஐபிஓல இருக்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற வேல்யூவோட நிறைய வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கும். ஆனா லிஸ்ட் ஆகும்போது அவங்களோட வேல்யூ ரொம்ப குறையறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பிஹேவியர் இந்த ஐபிஓவை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணும் சார்? ஸோ நீங்க ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் ஐபிஓ லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு போடுறவங்கள நீங்க இன்வெஸ்டர்னு கூப்பிடக்கூடாது. இன்வெஸ்டர் யாரு? ஒரு பணத்தை போட்டு ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ்ல தன்னோட வெல்த் கிரியேஷனை பண்றவங்க தான் இன்வெஸ்டர். இந்த லிஸ்டிங் கெயின் வந்து நான் லிஸ்ட் ஆனோன்னு போய் வித்துருவேன் அப்படிங்கிறவங்க வந்து கேம்லர், ஸ்பெகுலேட்டர். அவங்கெல்லாம் சும்மா ஒரு கிரீட் இல்லை. இது ஐபிஓ பொதுவாக ஹிஸ்டாரிக்கா ரொம்ப மெமரிஸ் இருக்கு. 10 ரூபால ஐபிஓ வந்தனாலலாம் இருக்கு இல்லையா, அதனால போட்டா பணம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டேர்மா சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு கேம்பிள் தான் அதை கூப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு பண்றவங்களை வந்து நம்ம அட்வைஸே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கேம்பிள் எடுக்க தான் செய்வாங்க. ஸோ அது வந்து இன்வெஸ்டிங் கிடையாது. இன்வெஸ்டிங் வந்து ஒரு ஐபிஓ ஸ்டாக்கு, ஒரு நல்ல கம்பெனி இத்தனை நாளா ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லை, இப்போ அந்த கம்பெனி வந்து லிஸ்டிங்க்கு வருது, அது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல செக்டர்ல ஒரு நல்ல கம்பெனி வருதுன்னா அதை லாங் டேர்ம் இன்டென்ஷனோட ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்தா அவங்கள தான் நீங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்னு கூப்பிடலாம். ரைட்டா? ரெண்டாவது, உங்களுக்கு 1 இயர் ஹோல்ட் பண்ணா 12% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸும் அட்வான்டேஜ் இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல 20% இருக்கு இல்லையா? ஸோ டெஃபினட்டா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ ஐபிஓல வந்து இன்வெஸ்ட் பண்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நேச்சுரலா அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சீப்பா கிடைக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துல தான் வராங்க. ரைட்? அந்த மாதிரி சீப்பா கிடைக்கிறது எப்படி அலாட்மெண்ட் ஃபுல்லா கிடைக்க போறது, ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது இல்லையா? ஸோ என்ன கிடைக்கிறதோ அதை வந்து ஒரு லாங் டேர்ம் நல்ல கம்பெனியா தேர்ந்தெடுத்து அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி அதை பத்தி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் மறந்துடணும். லிஸ்டிங் கெயின்க்குன்னு வாங்கக்கூடாது. அதான் என்னோட அபிப்பிராயம். இப்போ நம்ம ஒரு ஐபிஓ ஒரு கம்பெனியை சூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்களோட லாங் டேர்ம் பொட்டன்ஷியலையும் இல்ல ஷார்ட் டேர்ம்ல தான் கெயின்ஸ் இருக்கும் அப்படிங்கறதையும் ஒரு இன்வெஸ்டர் எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சார்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம்ல கெயின் இருக்கலாம், ஷார்ட் டேர்ம்ல லாஸ் இருக்கலாம். அதுக்கும் லாங் டேர்ம்ல கெயினுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல அந்த மார்க்கெட்டோட பிஹேவியர், அது மேபி அவங்க அனௌன்ஸ் பண்ண அப்புறம் ஏதாவது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் நியூஸ் வரலாம். இல்லைன்னா என்னன்னா
அந்த நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்கு வாங்குறோம் இருந்து லிஸ்ட் ஆனோன்னு போய் வித்தாங்கன்னா அவங்க கோஆர்டினேட்டா விற்கிறனாலே ஸ்டாக் பிரைஸ் இறங்கலாம். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் லாசஸ் வந்து அது வந்து யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து எப்படி மார்க்கெட்டோட பிஹேவியர் அது நடக்கும், ரைட்டா? பட் லாங் டேர்ம் கெயின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா பார்க்கணும்னா நேச்சுரலா ஓரளவுக்கு நீங்க அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ற தகுதி இருக்கணும். அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கலாம் என்ன அந்த கம்பெனி அவங்க ஃபியூச்சர் ப்ராஃபிட் பண்றதுக்கு என்னன்னா அவன் நல்லா ப்ராஃபிட் பண்றதுக்கு தான் பண்ணப்புறம் தான் அவங்களால லிஸ்டிங் அலோவ் பண்ணுவாங்க. செபி 3 years கண்டினியூஸ் ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அந்த ஆஃபர் டாக்குமெண்ட் இருக்கு, ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல அவங்க ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதை நிறைய பேர் இக்னோர் பண்றாங்க. அந்த ரிஸ்க் ஃபேக்டரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு எக்கனாமிக் சூழ்நிலையில அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பிளே அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் ஃபியூச்சரும் கொஞ்சம் பாதிக்கலாம், ரைட்டா? ஒன்று. ஸோ என்னன்னா இதெல்லாம் எப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்றக்கூடிய தகுதி, ரேஷியோஸை பார்க்கறது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. ஸோ ஜென்ரலாக வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க ஐபிஓவில் போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட சிமிலர் கம்பெனிஸ் ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்காங்களா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த செக்டர்ல அந்த கம்பெனிஸ் ஆல்ரெடி லிஸ்ட் ஆன கம்பெனிஸோட கம்பேரிசன்ல பார்த்தா அவங்க மார்க்கெட் ஷேர் எது ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லை, அவங்களோட இண்டஸ்ட்ரியில மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்கு, ஏற்கனவே லிஸ்ட் ஆன கம்பெனிஸோட மார்க்கெட் ஷேர் பெட்டரா இருந்து வளர்ந்துட்டு இருந்ததுன்னா நேச்சுரலா அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஷேர் இன்னைக்கு மார்க்கெட்ல வருது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால அந்த மாதிரி கம்பெனிக்கு டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, ஸோ அது ஒரு மார்க்கெட் லீடராக இருக்கணும், பட் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கணும். ரெண்டாவது, சப்போஸ் ஒரு கம்பெனி வருது பட் அந்த மாதிரி செக்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் இது வருது, ஸோ நேச்சுரலாக அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் எப்படி இதை வேல்யூ பண்ணும் அது லிஸ்ட் ஆனப்பறம் தான் தெரியும். ஏன்னா மற்ற சிமிலர் கம்பெனிஸ் இல்லாதனால அந்த மாதிரி இதுல உங்களுக்கே அந்த கம்பெனி பத்தி ரீட்டெயிலா அந்த கம்பெனி உங்களுக்கு ரொம்ப நாலேஜ்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அது டெஃபினட்டா வாங்கலாம். ஏன்னா இது ஒரு புது வாய்ப்பு, ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாத வாய்ப்பு நீங்க வருது. ஆனா எதுவும் கேள்விப்படாத செக்டர், கேள்விப்படாத கம்பெனி இருந்தா அதோட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் பெட்டர். ஸோ ஒரு பப்ளிக்கா வெல் நோன் கம்பெனியா இருந்தான்னா அது அந்த சிமிலர் கம்பெனிஸ் இல்லாதனாலும் நீங்க வாங்கலாம். ஓகே. மூணாவது, இப்போ அந்த கம்பெனி வந்து ஐபிஓக்கு ஜென்ரலா எப்போ வருவாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ 3 விஷயம் இருக்கு ஜென்ரலா ஒரு கம்பெனி ஒரு ஐபிஓக்கு வரதுக்கு. தனக்கு வந்து எப்பவுமே பிரைவேட்ல அவங்க ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சில பிரைவேட் ஈக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டல் அவங்களும் அந்த சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனிக்கு, ரைட்டா? ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த கம்பெனி நல்லா வளர்ந்துடுது. இப்போ வந்து ஏற்கனவே எடுத்த இன்வெஸ்டர் இருக்காங்க 2 டைப். ஒன்று ஆக்சுவலாக அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணவங்க அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ரெண்டாவது அந்த கம்பெனியை இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சப்போர்ட் பண்ணவங்க, ரைட்டா? இப்போ அந்த கம்பெனி லிஸ்டிங்க்கு வருது, அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து பணம் இன்வைட் பண்றது இல்லையா? அந்த பணம் வந்து எங்க போகலாம்? ஒன்று வந்து இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ப்ரமோட் பண்ணவன் தன்னோட ஸ்டாக்ஸை விற்கிறதா இருக்கலாம். அவன் வந்தது அந்த ப்ரமோட்டருக்கு பணம் அவன் கையில பாக்கெட்ல போறது, அது ஒரு. ரெண்டாவது, இந்த வெஞ்சர் கேபிட்டல், பிரைவேட் ஈக்விட்டி சப்போர்ட் பண்ணாங்களே இந்த அர்லி ஸ்டேஜஸ்ல, யாருமே அந்த கம்பெனியை நம்பாத போது அவங்க பணம் போட்டு சப்போர்ட் பண்ணி சில டைம் அவங்களும் போர்டில் என்டர் ஆகி அந்த கம்பெனியோட பிசினஸை வளர்க்கறதுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஆச்சு 5 வருஷம் ஆச்சு நாங்க சப்போர்ட் பண்ணி, இப்போ நாங்க வந்து ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் தன்னோட இன்வெஸ்டர்ஸோட பணத்தை தான் இங்க போட்டிருக்காங்க, சொந்த பணம் கிடையாது. இப்போ பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் எடுத்தா நிறைய இந்த ஹெச்என்ஐஸ் வந்து அந்த பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் வந்து தான் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க 5 வருஷமோ 10 வருஷமோ பொறுமையா இருந்து இந்த கம்பெனியை வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பணத்தை எடுக்கிறாங்கன்னா நேச்சுரலா அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் கேஷ்ல, வெறும் பேப்பர் வேல்யூவை பார்க்காம கேஷ்ல பார்க்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது 2வது டைப் ஆஃப். 3வது டைப் ஐபிஓனா அந்த பணம் எனக்கு பப்ளிக் வாங்குற பணம் கம்பெனியே இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, அதாவது கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன். இன்னைக்கு ஒரு 50,000 மோட்டார் சைக்கிள் பண்ற கம்பெனி திருப்பி வந்ததுன்னா நான் இல்லை அது 1 லட்சம் மோட்டார் சைக்கிள் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷா எனக்கு இன்னொரு ஃபேக்டரியை செட்டப் பண்ணணும், அதுக்காக தான் நான் ஈக்விட்டி மார்க்கெட் வரேன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த 3 டைப் என்னன்னா இதுக்கு தான் எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றது. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய முக்கியம், ரைட்? இது தெரிஞ்சுட்டீங்கன்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விற்கிறாரு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா அவருக்கே அவரோட கம்பெனியில நம்பிக்கை இல்லை, தன்னோட ஓனர்ஷிப்பை குறைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வரும்போது நீங்களும் யோசிக்கணும், ஏன் அவர் விற்கிறாரு? அவர் வித்துட்டு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறா, மார்க்கெட் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு இப்போ நான் பணம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ப்ரமோட்டரே தன்னோட பணத்தை வெளியில எடுக்கிற மாதிரி இருந்த ஐபிஓ இருந்தா கொஞ்சம் தூரம் இருக்கிறது இம்பார்ட்டன்ட்.
இந்த வெஞ்சர் கேபிட்டல் அவங்கலாம் பணம் எடுக்கிறதுனா அது ஓகே. ஏன்னா அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் கேபிட்டலை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இப்போ இந்த ப்ராஃபிட்டை பார்க்குறாங்க, நோ ப்ராப்ளம். பட் அப்போதான் நீங்க வந்து இதே மாதிரி கம்பெனி மற்ற கம்பெனி இருக்கா, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, அதோட வேல்யூ எப்படி இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனி எப்படியும் அவனோட ரெடரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல போன 3 இயர்ஸ்க்கு ப்ராஃபிட் அதெல்லாம் இருக்கும். பட் அவங்கள வந்து ஃபியூச்சரா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி வளர்க்க போறாங்க, இவங்க அந்த வெஞ்சர் கேபிட்டல் வந்து கம்ப்ளீட்டா லிக்விடேட் பண்றாங்களா, இல்ல அவங்க 20% ஹோல்ட் பண்ணிட்டு அதுல 5% விற்கிறாங்களா, அது முக்கியம். ஏன்னா 5% விற்கிறாங்கன்னா அவங்க 15% இன்னும் அவங்க கம்பெனில சப்போர்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபியூச்சர் கம்பெனியை பத்தி ஃபியூச்சரை பத்தி நல்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஐபிஓ நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணாவது டைப் சொன்ன மாதிரி அந்த கம்பெனி வந்து ஐபிஓ பணம் எடுத்து தன்னோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ இல்ல ஏற்கனவே லோன் எடுத்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க, அந்த லோனை ரீபே பண்றாங்க. லோனை ரிப்பே பண்ணா அவங்க ரிஸ்க் குறையறதுன்னு அர்த்தம். ஏன்னா எவ்வளவு டெட் அதிகமா ஒரு கம்பெனிக்கு இருக்கோ அது வந்து அதோட ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகும், ஈக்விட்டி மார்க்கெட்லயும் அதோட பிரீமியம் அதிகமாகும். ஸோ அதனால இந்த மாதிரி பணத்தை எடுத்து தன்னோட ஏற்கனவே வாங்கின கடனை குறைக்கிறதுக்கு பாக்குறேன்னா அது ரொம்ப நல்ல ஐடியா. ஸோ எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை பார்த்துட்டு நீங்க லாங் டேர்ம்ல அந்த கம்பெனி நல்லா பண்ணுமா இல்லையாங்கிறத டெசிஷன் பண்ணணும். பட் இதெல்லாம் மீறி இம்பார்ட்டண்டா என்னன்னா கார்பரேட் கவர்னன்ஸ், அந்த கம்பெனி ஓனர்ஸ் வந்து மற்ற கம்பெனி வச்சிருக்காங்களா, எப்படி அவங்களோட பிஹேவியர், ஒரு லார்ஜ் குரூப்ல இருக்காங்களா, அவங்களோட எத்திகாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, சொன்னதை செய்வாங்களா, ஏமாத்துற மாதிரி இருக்கா, இதெல்லாம் ஒரு பப்ளிக் நாலேஜ் விஷயம்னு சொல்லலாம். அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராட ஒரு ஐபிஓ நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும், ரைட்? பட் ஃபைனலா இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, ஷார்ட் டேர்ம் வர்சஸ் லாங் டேர்ம்னு. என்னன்னா நீங்க ஒரு ஐபிஓல ரீட்டைல் இன்வெஸ்டரா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பட் அதுக்கு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பப்ளிக்ல நியூஸ் வந்துடும். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அந்த கம்பெனியோட ஐபிஓல இன்ஸ்டிடியூஷனல் காம்பனன்ட்ல ஓவர் சப்ஸ்கிரைப் பண்றாங்களா, அப்படியே இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ஐபிஓ நீங்க போடலாம். பட் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் இல்லாத பட்சத்துல ரைட் அந்த கம்பெனி ரீட்டைல நம்பி தான் இருக்குன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸோட அனாலிசிஸ் எல்லாம் அவங்ககிட்ட நிறைய ஹைகலி குவாலிஃபைடு அனாலிசிஸ் ரிசர்ச் நிறைய இருக்கு. அது மீறி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலைன்னா இதர் இந்த ஐபிஓட பிரைஸ் ரொம்ப அதிகமா பிரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அந்த கம்பெனியோட எண்ட் யூஸ் பத்தி அவங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் காம்பவுண்ட்லயே அது வந்து தகுதி தோம் அப்படின்னு ஸ்ட்ரகிள் ஆயிருந்ததுன்னா நீங்க ரீட்டைல்ல டெஃபினட்டா அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது பெட்டர். பிகாஸ் அந்த மாதிரி ஐபிஓலாம் ஷார்ட் டேர்ம்ல டெஃபினட்டா உங்களுக்கு அண்டர் பெர்ஃபார்ம். நீங்க லாங் டேர்மா இந்த மார்க்கெட்ல இருந்திருக்கீங்க, நிறைய ஐபிஓஸும் பார்த்திருப்பீங்க. ஸோ ஓவர் த பீரியட் இந்த ஐபிஓஸை பீப்புள் அப்ரோச் பண்ற விதம் எப்படி மாறி இருக்கு சார்? ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டா கூட சொன்னீங்க நிறைய பேர் இதை கேம்பிளிங் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ ஓவர் த பீரியட் இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு சார்? என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா எல்லாரும் அடிபட்டு இந்த காயம் வந்து இப்போ புரிஞ்சுட்டு இருக்காங்க, இப்போ கொஞ்சம் மெச்சூரா பிஹேவ் பண்றாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அதனால தான் இந்த எஸ்ஐபி புக்கும் ஏறின்னு இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க புரிஞ்சுட்டாங்க இந்த ஈக்விட்டி மார்க்கெட் கேம்பிளிங் வால மார்க்கெட்னா நம்மளுக்கு அடிபடுவோம். ஏன்னா ரீட்டைல் ஈக்விட்டியில டைரக்ட் பார்ட்டிசிபேஷனும் பார்த்துருப்பீங்க, எஃப்என்டோலையும் பார்த்துருப்பீங்க, 90% பீப்புள் லாசஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஐபிஓலையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது முன்னாடி. ஏன்னா முன்னாடி என்னன்னா நம்ம மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து இதான் சான்ஸ்னு, எஸ்பெஷலி ஸ்மால் கேப் இந்த எஸ்எம்இ ஐபிஓ இதெல்லாம் சும்மா பப்ளிக்கை ஏமாத்துறதுக்காக நிறைய இஷ்யூ கொண்டு இந்த கிரே மார்க்கெட்னா அதுல ஒரு ரூமர்ஸை கலப்பி ஐயோ அந்த கம்பெனியோட இன்னும் விலை இன்னும் ஏறும் சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் பீப்புள் நிறைய கன்ஃபியூஸ் ஆகி இருந்தாங்க முன்னாடி. பட் ஐ திங்க் போன சைக்கிள்ல இருந்து இந்த பூம் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் போது பயங்கரமா லாஸ் சஃபர் பண்ணதால இன்னைக்கு அதே ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் இப்போ கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் மெச்சூரா பண்றாங்க. ஸோ டெஃபினட்டா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஓட அப்ரோச் வந்து மாறி இருக்கு. முன்ன மாதிரி வெறும் லிஸ்டிங் கெயின்ஸோ இல்லை ஒரு ரூமர்ஸோ யாராவது ரெக்கமெண்டேஷனோ கிரே மார்க்கெட்டோட இது பிரைஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜும் அவங்க கற்றுக்கிறதுக்கு போய் கூகுளில் சர்ச் பண்ணி கம்பெனியை பற்றி சர்ச் பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக பண்ணுறதோட லாங் டேர்முக்காக நான் ஒரு நல்ல கம்பெனியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சேஞ்ச் தான் இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய கம்பெனிஸ் ஐபிஓக்கு லிஸ்ட் ஆகிற இருக்கிற இந்த டைம்ல ஒரு கரெக்டான ஐபிஓவை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய இன்சைட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.